ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு கோல்டு ப்ளஸ் ஜுவல்லரியோட டெமோ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்மின் பேனலில் வந்துட்டு நம்ம இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டேஷ்போர்டு வந்துட்டு வியூ ஆகும். இங்கே வந்துட்டு கவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அண்ட் டீலர் ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் டீலர்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, கஸ்டமர் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ இது இருக்குது அண்ட் சோல்ட் அவுட் ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளோ அண்ட் ரேட் மேனேஜ்ன்றது வந்துட்டு நம்ம இன்றைக்கியான கோல்டு ரேட் வந்துட்டு கோல்டு ரேட் சில்வர் ரேட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் சர்ச் கொரிஸ் வந்துட்டு இப்போது வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க ஏதாச்சும் சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இல்லை அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு அந்த வந்துட்டு ஒரு கொரியாக வந்துட்டு இங்கே வரும். இந்த மாதிரி கஸ்டமர் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியாக வந்துட்டு நம்ம டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பேனர் இமேஜஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு ரேட் மேனேஜில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டுடே கோல்டு ரேட் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். சப்மிட் கொடுத்து அப்படின்னா ரேட் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். இன்றைக்கான கோல்டு ரேட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்வர் ரேட்டையும் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச் கொரிஸ் சொன்னேன்ல, சர்ச் கொரிஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கஸ்டமர் வந்துட்டு இந்த ஆங்க்லெட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பேனர் இமேஜஸ் வந்துட்டு ஹெட்டர் பேனர் வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம வியூ பண்ணியிருக்கோம். இந்த பேனர் இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ அதை வந்து வியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லைடு வீடியோஸ் வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண இருக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் நேம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இங்கே ப்ராடக்ட் டைப் வந்துட்டு கோல்டுன்னு கொடுக்குறேன். கோல்டுன்னு கொடுத்தோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு நம்ம இன்றைக்கான ரேட்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிரும். சப்போஸ் நம்ம வந்துட்டு சில்வர்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா சில்வர் ரேட் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்துட்டு சூஸ் ஃபைலு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்டகரியில் வந்துட்டு இப்போது இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு சப் கேட்டகரி வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப் கேட்டகரியில் ஸ்டட்டு வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேட்டகரி வந்துட்டு உமன், சைஸ் வந்துட்டு ஃப்ரீ சைஸ், டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராடக்டோட வெயிட் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கொடுக்கணும். அண்ட் வேஸ்டேஜ் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு ஹச்எம் சார்ஜ், ஸ்டோன் சார்ஜ் அண்ட் ஸ்மித் வெல்ஃபேர் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே. அண்ட் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் டெலீட்டும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அட்மின் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்டகரி மேனேஜில் வந்துட்டு மெயின் கேட்டகரி இது வந்துட்டு நம்ம மெயின் கேட்டகரி ஆட் பண்ணோம்னா இங்கே போயிட்டு ஆட் மெயின் கேட்டகரியில் போயிட்டு நம்ம மெயின் கேட்டகரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரி நேம் கொடுத்து இமேஜ் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா கேட்டகரி வந்துட்டு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு சப் கேட்டகரியில் வந்துட்டு ஆட் சப் கேட்டகரி கொடுத்தோம் அப்படின்னா சப் கேட்டகரி நேம் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிட்டு கேட்டகரி வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப் கேட்டகரி வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டர் டீட்டெயில்ஸ். இப்போ வந்துட்டு அந்த கஸ்டமர் வந்துட்டு செலக்ட் பண்ண ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு நம்ம சைட்டில் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அத்தன்டிகேஷன் இது வந்துட்டு இப்போ சப்போஸ் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு லாகின் பண்ணி அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் அத்தன்டிகேஷன் இது வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா
மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் நேமு, இமேஜ் அந்த மாதிரி மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதோட வெயிட்டு அண்ட் கேட்டகரி எல்லாமே வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டீலர் ப்ராடக்ட்ஸ், டீலரோட ப்ராடக்ட்ஸு. இப்போ வந்துட்டு பில் மேனேஜில் வந்துட்டு பில்லிங் என்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்து போகணும். அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு என்ட்ரி பண்ணணும். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம வந்துட்டு பில் போட போகிறோம். ஸோ ப்ராடக்ட் நேமு, ப்ரைஸு, வெயிட் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 ப்ராடக்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வந்துட்டு சேம் பில்லையே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரிமூவ் கொடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நம்ம மெயிலையும் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா இன்வாய்ஸ் பில்லுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த கஸ்டமர் வந்துட்டு 2 ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ சென்ட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மெயிலுக்கு வந்துட்டு சென்ட் ஆயிரும் இந்த பில்லு. அண்ட் வந்துட்டு ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸு, நம்மகிட்ட வந்துட்டு எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஆட் ஸ்டாஃப் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாஃபு. அண்ட் எடிட் அண்ட் டெலிட் வந்துட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஆக்டிவிட்டி. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஸ்டாஃபுக்கு. சப்போஸ் வந்துட்டு அவங்க ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரிட்டன் சொல்லிட்டு கொடுத்துடலாம். சப்போஸ் அவங்க சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோல்ட் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு சோல்ட் அவுட் பேஜில் போயிட்டு வியூ ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெலிட்டட் இன்ஃபோ. நம்ம டெலிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே பேக்கப்பில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஏதாச்சும் நம்ம டெலிட் பண்ணியிருந்தோம்னா ப்ராடக்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேக்கப் வந்துட்டு பார்த்துக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட் வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு அட்மினோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எடிட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு லாக் அவுட். இப்போ நம்ம வந்துட்டு செல்லர் டேஷ்போர்ட் பார்க்க போகிறோம். செல்லர் வந்துட்டு இப்போது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு லாகின் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, மொபைல் அட்ரஸ், லொக்கேஷன் கொடுத்து அண்ட் ஷாப் நேம் கொடுத்து வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அட்மினுக்கு வந்துட்டு அத்தன்டிகேஷன் போகும். இப்போது வந்துட்டு டீலர் அத்தன்டிகேஷனில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சப்போஸ் அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஐடி வந்துட்டு இங்கே லாகின் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு டேஷ்போர்ட் வியூ ஆகும். டேஷ்போர்டில் வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் சோல்ட் அவுட் ப்ராடக்ட் எவ்வளோ, செலக்டட் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுருவோம். இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜில் போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆட் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இவங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் நேம், செலக்ட் டைப், கோல்டா, சில்வரா, டைமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சூஸ் ஃபைல் வந்துட்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேப்சர் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இமேஜாகவும் கேப்சர் பண்ணிக்கலாம். வெயிட்டு, சைஸு கொடுத்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அட்மினுக்கு வந்துட்டு அத்தன்டிகேஷனாக போகும். இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் அத்தன்டிகேஷனாக போகும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டீலர் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு வியூ ஆகும். டீலர் ப்ராடக்ட்ஸ் வியூ ஆன பிறகு நம்ம வந்துட்டு எடிட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோல்ட் அவுட் ப்ராடக்ட். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யாராச்சும் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்துட்டு சோல்ட் அவுட் ப்ராடக்டாக அது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் பார்ட்டியோட செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு நமக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க எடிட் பண்ணணும்னு நினச்சா எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்ட் தென் லாக் அவுட். இப்போ வந்துட்டு கோல்டு ப்ளஸ் டிஜிட்டலோட வெப்சைட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஹோம் பேஜ். அங்கே நம்ம பேனர் ஸ்லைட்ஸ் வந்துட்டு பேனர் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஆட் பண்ண இமேஜஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு வியூ ஆகும் நம்மளுக்கு.
நெக்ஸ்ட் வந்துட்டு இது நார்மலாக டிசைன் வச்சுருக்கோம். அண்ட் தென் இங்கே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்லஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ரிங்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஷாப் பை கேட்டகரி இது வந்துட்டு இயரிங்ஸ் கேட்டகரி நம்ம கேட்டகரி வந்துட்டு அங்கே ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு வியூ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இயரிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இயரிங்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்துட்டு சப் கேட்டகரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். நம்ம ஸ்டட்டுன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டட்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஹூப்ஸ்ன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹூப்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ட்ராப் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது வந்துட்டு பேனர் ஸ்லைடு வந்துட்டு நம்ம அட்மின் பேனலில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஸ்லைடு வந்து நம்ம இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷாப் பை பட்ஜெட் அண்டர் 15,000 இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 30,000 அண்ட் 60,000 அங்கே பேனர் வீடியோ வந்துட்டு நம்ம செட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நமக்கு வீடியோ எடிட் பண்ணி மாற்றணுன்னாலும் நம்ம அட்மின் பேனலில் போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபூட்டர் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல் ஜுவல்லரி இந்த மாதிரி ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இங்கே கேட்டகரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சேம் அதே கான்செப்ட் வந்துட்டு இயரிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஆல் ஜுவல்லரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஷாப் பேஜ் வந்துட்டு வியூ ஆகும். இங்கே வந்துட்டு ப்ரௌஸ் கேட்டகரிஸ்னு இருக்கும். இங்கே வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இயரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இயரிங் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ரிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிங்ஸ் பேஸ் பண்ணி கேட்டகரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் டாப் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபூட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு கொரீஸு. இது வந்துட்டு கான்டாக்ட் அஸ் பேஜ். சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கொரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு நம்ம சென்ட் ஒரு மெசேஜ் இதை ஃபில் பண்ணிட்டு சென்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மெயிலுக்கு வந்துட்டு சென்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த பேங்கிள்ஸை வந்துட்டு நார்மலாக கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பிளர் எஃபெக்ட் வந்துட்டு ப்ராடக்ட் சப்மிட்டட் டு கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். கார்ட் வந்துடும். ஆனால் நம்ம வந்துட்டு லாகின்ல இல்லை. ஸோ லாகின் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் ஆகும் மெயில் ஐடிக்கு. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்துட்டு லாகின் பண்ணி காட்டுறேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் சப்மிட்டட் டு கார்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் தென் கார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். இது வந்துட்டு அவங்க இப்போ இந்த கஸ்டமர் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருக்கனால அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது நம்மளுக்கு வெப்சைட்டில். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் வந்துட்டு இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு வியூ ஆகும். நார்மலாக ப்ரொஃபைல் போனோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. அண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாக் அவுட். இங்கே வந்துட்டு சர்ச் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம நார்மலாக வந்துட்டு ரிங்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ.